பிரைஸ் லார்ட். இன்றைய மன்னாவை பார்ப்போம். மத்தேயு அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 37, 38, 39. இயேசு அவர்களை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவே சொல்றாரு, உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரோட அன்பு கூற சொல்றாரு. இந்த வார்த்தையை குறித்து பல முறை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆலோசித்து பார்த்துருக்கேன். அது எப்படி முழு இதயம் முழு ஆன்மா முழு ஆற்றலை கேட்குறாரு, எப்படி கொடுக்க முடியும்? நமக்கு குடும்பங்கள் இருக்குது, கணவன் இருக்கார், பிள்ளைகள் இருக்குது, நிறைய உறவு பந்தங்கள் இருக்குது. ஸோ நம்முடைய அன்பு எல்லாம் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு தானே கொஞ்சமாவது கொடுப்போம் இல்லையா? அப்போ எப்படி இவர் முழுனா முழுமையாக அவர் கேட்குறாரு? அது எப்படி சாத்தியம்? முழுமையை அப்படி நம்ம கொடுக்க முடியும்? நம்மளை நம்ம நேசிப்போம், நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளை நம்ம நேசிப்போம். அப்படி இருக்கும்போது இந்த மூன்று முழு கேட்குற, முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படின்னு சொல்லி பல முறை நான் இதை யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் தேவன் எதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன்னை நீ நேசிப்பது போல, அடுத்து என்ன சொல்லியிருக்காரு, உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை நீ நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முழுசாக நம்முடைய அன்பு ஆண்டவரிட செலுத்தணும் அப்படின்னா, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம சிறப்பாக கடைப்பிடிப்போம். அப்படின்றதுனால தான் இயேசு கிறிஸ்து இதை சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம நல்லவர்களாக வாழுவோம் இல்லையா? நல்லவர்களாக வாழ்ந்துட்டாவே அப்போது மற்றவங்களுக்கு மேலே என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்டளை செய்வது ரொம்ப சுலபமாக இருக்கும். உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அடுத்து இருப்பவரை நீ அன்பு செய்வாயாக. கடவுள்கிட்ட நம்ம முழு உள்ளத்தையும் முழு இதயத்தையும் முழு ஆற்றலையுமே கொடுத்துட்டாவே அவர் என்ன பண்ணுவார், நமக்கு அந்த கிருபையும் அந்த வல்லமையையும் அந்த ஞானத்தையும் நமக்கு கொடுப்பாரு. என்ன ஞானத்தை? மற்றவர்களை நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும். அப்போ நான் இப்படி இயேசு எனக்குள்ளே இருக்காரு, நான் அவருடைய சாயலாக இருக்கேன், நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும் வார்த்தையாக இருக்கட்டும், அது எல்லாமே இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கணும்னு நம்ம ஃபஸ்ட்டு நான் இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம முழு இதயத்தை முழு ஆற்றலை முழு ஆன்மாவை அவருக்கு நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அப்படி செயல்படுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், மற்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இயேசு கிறிஸ்து எப்படி தன் உயிரையே பலியாக கொடுக்கும் அளவுக்கு இந்த மக்கள் மீது அன்பு கொண்டாரோ, அந்த போல் நம்ம யாரை பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அன்பு செஞ்சாரோ அது போல் நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது அன்பு செய்ய தூண்டும். அப்போ இந்த இரண்டு கட்டளைகளையுமே நாம் சுலபமாக செய்ய வேண்டும் என்றால், இந்த இரண்டு கட்டளைகளையும் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்றால், நம் முழு இதயத்தையும் முழு ஆற்றலையும் முழு ஆன்மாவையும் இறைவனுக்கு நாம் அர்ப்பணித்தால் மட்டுமே நாம் இதை செயலாற்ற முடியும். அடுத்து 40வது வசனத்தில் சொல்லியிருக்கு, இவ்விரண்டு கற்பனைகளும் நியாய பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இந்த ரெண்டு கற்பனையிலே, அதாவது இந்த உன் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு ஆன்மாவோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரே நீ அன்பு கூர்வாயாக என்ற வார்த்தையும், உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானையும் நேசிக்க வேண்டிய இந்த இரண்டு கற்பனைகள் தான் முழு தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கான். முழு தீர்க்க தரிசனங்களும் நியாய பிரமாணமும் இதில் அடங்கியிருக்கான். அப்போ அதாவது என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாய பிரமாணங்கள் அனைத்தையும் நாம் கடைப்பிடித்ததற்கு சமமாகிறது. அனைத்து தீர்க்க தரிசனங்களை அறிந்தவர்களாக அதாவது தீர்க்க தரிசனங்களா, கடவுள் வரப்போறாரு, இரண்டாம் வருகை வரப்போறாரு, நம்மளை நியாயம் தீர்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த கற்பனை இதுலேயே எல்லா
தீர்க்க தரிசனங்களும் அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த தீர்க்க தரிசனமான இந்த 2 கற்பனைகளே நாம் முழுமையாக செய்தோம் என்றால், நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக, அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக, பரலோக ராஜ்யத்துக்கு உரிய மக்களாக வாழ முடியும். எனவே இந்த 2 கற்பனைகளையவே நாம் முழுமையாக தேவனிடம் அர்ப்பணிச்சு ஜெபித்தால், கண்டிப்பாக தேவன் நமக்கு அந்த முழு இதயத்தையும், முழு ஆற்றலையும், முழு ஆன்மாவையும் கடவுளுக்கு படைக்க வேண்டும் என்ற அந்த நல்ல ஒரு எண்ணத்தை நமக்கு நமது ஆன்மாவில், நம்முடைய ஆவியில் அவர் செலுத்துவார். அவ்வாறு செலுத்தும் பொழுது நாம் அவ்வாறு செயல்பட ஆரம்பிப்போம். செயல்பட ஆரம்பித்த பிறகு நம்மை நேசிப்போம். இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பதை நம்ம நேசிப்போம். பிறரையும் நம் இயேசு கிறிஸ்துவாக நாம் பார்ப்போம். இதைதான் இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் இதில் அடங்கப்பட்டுள்ளது. நியாயப்பிரமாணங்கள் அனைத்தும் இதில் அடங்கப்பட்டுள்ளது. நீங்கள் பைபிள் இருக்க மொத்தத்தையும் நீங்கள் ஒன்றொன்னா படித்து ஒன்றொன்னா தெரிஞ்சு நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு இருந்தாலும் இந்த 2 கற்பனைகளை நீங்கள் கடைப்பிடிச்சாவே அனைத்தும் இதற்குள் அடங்கும் என்பதை தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சீக்ரெட்டாக சொல்லியிருக்கிறார். இதனை நாம் புரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக, இதனை பின்பற்ற, இதன்படி வாழ நம்ம தேவனிடம் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, இதோ முழு இதயத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு பலத்தோடும், முழு ஆன்மாவோடும் உண்மை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னீரே இயேசுவே. உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலாரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னீரே. இந்த 2 கற்பனைகளும், அனைத்து நியாய பிரமாணங்களும், அனைத்து தீர்க்க தரிசனங்களும் அடங்கியுள்ளன என்று சொன்ன இயேசுவே, இப்போ இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றவர்களாக, இந்த வார்த்தையை நாங்கள் உணர்ந்தவர்களாக, உம்மை முழு இதயத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு பலத்தோடும் அப்பா நாங்கள் நேசிக்கவும், நீர் எங்களுக்குள் வாசம் செய்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக, மற்றவர்களை நாங்கள் அன்பு செய்யவும், மற்றவர்களை காணும்போது அவர்களுக்குள் நாங்கள் இயேசுவை காணவும், அவர்களை நாங்கள் அன்பு செய்யவும் எங்களுக்கு உதவி செய்தரலும் இயேசுவே. அப்பா அன்பின் ராஜா, இதன் மூலமாக பரலோக ராஜ்யத்துக்கு உரிய மக்களாக நாங்கள் வாழவும், பரலோக ராஜ்யத்தை பெற்றுவிட்டவர்களாக, பரலோக ராஜ்ய முத்திரையை நாங்கள் பெற்றவர்களாக வாழ எங்களுக்கு ஒவ்வொரு மீதும் ஆசிரியும் வல்லமையும் கிருபையும் பொழிந்து அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.